வணக்கம். இது நம்ம எஸ்எம் தகவல் சேனல். இன்னைக்கு நாம கனரா பேங்க் ஏடிஎம் பின்னை நாம மறந்துட்டோம் அப்படின்னா அதை நாம ஏடிஎம் இயந்திரத்திலேயே மாத்திக்கலாம். அது எப்படி அப்படிங்கறத பத்தி தான் இந்த காணொலியில நாம பார்க்க போறோம். முதல்ல நாம நம்மளுடைய கார்டை பொருத்திட்டு திரையை பார்த்தோம்னா அதுல மொழிகள் கொடுத்திருப்பாங்க. அதுக்கு கீழே பாருங்க கிரீன் பின் ஆர் ஃபர்காட் பின் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அந்த பச்சை பின் அப்படிங்கிற பட்டனை நம்ம கிளிக் பண்ணணும். அடுத்து நம்மளுடைய தெரிஞ்ச மொழியை தேர்ந்தெடுக்க சொல்லுவாங்க. நான் இந்த தடவை ஆங்கிலத்தை தேர்ந்தெடுத்திருக்கேன். ஜெனரேட் ஓடிபி அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. ப்ளீஸ் என்டர் லாஸ்ட் 4 digit ஆஃப் யுவர் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளுடைய அக்கௌண்ட்ல கடைசி 4 எண்களை மட்டும் இதுல டைப் பண்ணிட்டு கரெக்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. ப்ளீஸ் வெயிட் யுவர் டிரான்சாக்ஷன் இஸ் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு மெசேஜ் வரும். நாம பதிவு பண்ண மொபைலுக்கு நமக்கு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை நம்ம டைப் பண்ணிட்டு கரெக்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணணும். ப்ளீஸ் வெயிட், டு நாட் ரிமூவ் சிப் கார்டு, யுவர் டிரான்சாக்ஷன் இஸ் பீயிங் ப்ராசஸ் அப்படின்னு நமக்கு மெசேஜ் வரும். அதாவது நம்மள கார்டை எடுத்துடாதீங்க, உங்களுடைய பரிவர்த்தனை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ப்ளீஸ் என்டர் யுவர் நியூ பின், அதாவது நம்மளுடைய புது பின்னை டைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நமக்கு எது சுலபமா இருக்குதோ அதை நம்ம தேர்ந்தெடுக்கலாம். அது 4 டிஜிட்டா தான் இருக்கணும். நாம அதை டைப் பண்ண உடனேயே ப்ளீஸ் ரீ என்டர் யுவர் நியூ பின் அப்படின்னு சொல்லி கேட்கும். அதாவது நாம முன்ன என்ன கொடுத்தோமோ அதே பின்னை மறுபடியும் நாம டைப் பண்ணணும். அப்புறமா பாருங்க யுவர் பின் ஹேஸ் சேஞ்ச்டு சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி நமக்கு மெசேஜ் வந்துடும். அதாவது நாம புது பின்னை மாத்தியாச்சு அப்படிங்கிறது தான். அவ்வளவுதாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.